எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பொரிச்ச கத்திரிக்காய் குழம்பு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான ஸ்பைஸ் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சின்ன கத்திரிக்காய் எடுத்து 500 கிராம் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இதை நான் இப்ப ஆயில்ல பொரிக்க போறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஜிஞ்சர் அண்ட் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன், புளி எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் கத்திரிக்காய்க்கு விடுற அளவு நாங்கள் எடுக்கலாம். கருவேப்பிலை எங்களுக்கு 2 கொத்து, உப்பு எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெயும் நாங்கள் பொரிக்கிறதுக்கு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 கப் போட்டர். ஓகே, நான் இப்படி ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொதிக்க விட போறேன். எண்ணெய் கொதிச்சிருச்சு. நான் இப்போ வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு பொரிச்செடுக்க போறேன். கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்து இதை போட போகிறேன். தரவ நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருக்கு.
ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை மூடி விட்டுட்டு இதுக்கு பிறகு நான் பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதுக்கு போடுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் எடுத்து அதில் போட போகிறேன். சூப்பராக இருக்குது குழம்பு, டேஸ்டாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் மூடி விடுறேன். உங்க வீட்டில் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு குழம்பு பாருங்க. நல்லா எண்ணெய் பிறந்து நல்லா டேஸ்டாக இருக்கும்.